பழனி மலையில் உள்ள போகர் சித்தரை பற்றி நன்கு அறிவோம். ஆனால் போகரின் சீடரான புலிப்பாணி சித்தரை பற்றி பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. போகர் பழனி முருகனின் நவபாஷான சிலையை செய்வதற்கு இவர் உதவி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புலிப்பாணி சித்தர் போகரிடம் தங்கியிருந்தபோது அவரிடமிருந்து சகல யோக வித்தைகளையும் சித்து வேலைகளையும் கற்று தேர்ந்தார். ஒருமுறை சித்தர் போகருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தபோது புலிப்பாணி சித்தர் புலியின் மீது ஏறிச் சென்று தண்ணீர் எடுத்து வந்ததன் மூலம் இவருக்கு இந்த பெயர் வந்ததாக தகவல் உண்டு. வேற்று மொழியில் பாணி என்றால் தண்ணீர் என்று அர்த்தமாகும். புலியில் ஏறி சென்று பாணி கொண்டு வந்ததால் புலிப்பாணி சித்தர் என்று பெயர் பெற்றார் என்று சிலர் கூறுவதும் உண்டு. போகர் சித்தர்